பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் எதிர்பார்க்கிறீங்க, ஒண்ணு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். சரி, இந்த இடம் எது அப்படின்னு பாக்குறீங்களா? எருசலேமில் இருக்கிற ஒலிவமலை இருக்குல்ல, ஒலிவமலை பைபிள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்குல்ல. இயேசு இங்கிருந்து தான் பரலோகத்துக்கு ஏறி போனார். இங்கதான் திரும்பி வந்து அவருடைய பாதங்கள் ஒலிவமலையில நிற்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த ஒலிவமலையின் உயரத்துல நின்று நான் உங்களோடு பேசுகிறேன். பாருங்க, தான் பகுதி பின்னால் ஒரு சர்ச்சு, ஒரு உயரமான கோபுரம் இருக்கிறது. இந்த ஒலிவமலையில் இன்றைக்கு ஏராளமான வீடுகள் வந்திருக்கிறது. இயேசுவின் நாட்கள்ல அப்படி எல்லாம் கிடையாது. எருசலேமுக்குள்ளதான் மக்கள் வசித்தார்கள். இது ஒரு மலை பகுதியா இருந்தது. இன்னைக்கு நிறைய மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் இயேசு திரும்பி வரும்போது இந்த மலை 2ஆக பிளக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவருடைய பாதங்கள் இங்கே வந்து நிற்கும். இங்கிருந்து எருசலேமுக்குள்ள இயேசு பிரவேசிப்பார். அவர் ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். இந்த மலையில தான் அதை நடக்க போகிறாரு. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ ஜெபித்து கொண்டே இருக்கிற, நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற. ஆனா நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் என் மகிமை பார்க்க முடியும். நீ விசுவாசித்தால் தான் அற்புதத்தை பார்க்க முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மகளே, ஏதோ ஒரு காரியம் உன்னை பாதிக்கிறது, நடக்குமா நடக்காதா, எல்லாம் சீரியஸா போகிறது என்று கலங்குகிறாய். ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். லாசரு என்கிற ஆண்டவருடைய சிநேகிதன் வியாதிப்பட்ட போது அவனுடைய 2 சகோதரிகள் இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினாங்க. இயேசு வருவதற்கு தாமதித்து விட்டாரு. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழித்து இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வந்தார். இந்த ஒலிவமலையின் அடுத்த பகுதியில தான் இந்த பெத்தானியா இந்த கிராமமும் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடமும் இருக்கிறது. இயேசு வந்தபோது மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. மார்த்தாள் ஒரு காரியத்தை, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், எல்லாம் முடிந்து விட்டதை பிந்தி வந்திருக்கிறீரே என்று சொல்லும் போது, அப்பதான் இயேசு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து, எல்லாம் பிந்திட்டு சீரியஸ் ஆயிட்டு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது, பிரச்சனை அவ்வளவுதான், இனி சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் ஆண்டவர் சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார். முடிந்தது என்று நினைக்கிறதை புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். லாசருடைய வாழ்க்கை முடிஞ்சது, 4 நாள் ஆயிப்போச்சு, சரீரம் நாரி போச்சு, இனி அவ்வளவுதான் நினைக்கும் போது இயேசு அவனை திரும்ப உயிர் பெற செய்து புதிய வாழ்க்கை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிங்க. இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், இதை மறுபடியும் நீ சரிப்படுத்தி நீ ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், சொல்லுங்க, அற்புதத்தை காண்பீங்க. அப்படியே சொல்லுங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீர் அற்புதம் செய்ய வல்லவர், இந்த நிலைமையில மாற்றத்தை உண்டாக்க வல்லவர், இந்த காரியத்தை சரிப்படுத்துமாலே முடியும், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.